2ஆம் வகுப்பு பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருக்கிறார்கள். மாமிக்கு டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி குடித்தாதான் டிஃபன் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஏன்னா காஃபி வந்தால் வாங்குங்கோ, நான் சித்த நேரம் விகடன் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு மாமாவோட சொல்கிறார். மாமா சொல்கிறாரு, பேண்ட்ரி கார் காஃபி நன்னா இருக்காதுடி, திண்டிவனத்தில் வாங்கி தரேன்றார். சரின்னு விட்டா. காஃபி வெண்டர் வந்தார். அவர்கிட்ட 2 காஃபி கொடுங்கோன்னாரு. கடை 200 நோட்டாக இருக்குது. 200 நோட்டை எடுத்து கொடுத்தா அவர், சார் 20 ரூபா இருக்கா? அவரும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் தொலைவுறாரு சில்லறை எடுக்கிறதுக்கு. இது தொலைவிட்டு இருக்கும்போதே வண்டி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவரும் பாக்கெட்லேருந்து தொலைவிக்கிட்டே ஓடி வர்றார். பின்னாடியே ஓடி வர்றாரு. பிளாட்ஃபார்மே முடிஞ்சிருச்சு. அவர் ஓடி வந்துக்கிட்டே இருக்கார். அது பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அவர் நின்றுட்டார். வண்டி பாஸ் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மாமி, என்ன 200 போச்சா அப்படின்னு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? யாராவது அவனண்டா 200 கொடுப்பாளா? அவன் பாக்கி தர ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்குள்ளே வண்டி கிளம்பிடுது. அவன் என்ன பண்ணுவான் பாவம்? போதுமே உங்கள் சமத்து. அவனை அப்படியே நம்புறேல் பாருங்க. இங்கே தான் உங்கள் அசட்டுத்தனம் நிற்கிறது. அவன் என்ன வேணும்னே ஏமாத்துனான்னு சொல்கிறியா? இல்லையா பின்ன? அவன் சும்மா பாக்கெட்டில் கையை விட்டு காசை எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு சீன் போட்டான் அவன். அதை நீங்கள் முழுசாக நம்புறீல். போனால் போகிறதுடி பாவம் ஏழை. பணத்தை கோட்டை விட்டதும் இல்லாமல் அவனுக்கு வக்காலத்து வேறு வாங்குறேலா அப்படின்னு மாமி திட்டுறா. போதும், உன் ஆத்துக்காரருக்கு சாமர்த்தியம் போகாது தான். வாயை மூடிண்டு வா. அதில் பல பேர் மாமாவை அசடுன்னே முடிவு பண்ணிட்டா. விழுப்புரத்தில் நிற்கிது. அதோட ஒரு 15 வயசு பையனும் ஏறுறான். அவன் அப்படியே அங்கெல்லாம் தேடி கடைசியாக வந்து பஞ்சு மாமா பக்கத்தில் வந்து நிற்கிறான். சார், நீங்கள் திண்டிவனத்தில் காஃபி குடிச்சிங்களான்னு கேட்குறான். ஆமாம்ப்பான்றாரு. சார் இந்தாங்க உங்கள் 180 ரூபா அப்படின்னு அவர் கையில் திணிக்கிறான். திண்டிவனத்தில் ட்ரெயின் 1 நிமிஷம் தான் நிற்கும். சில நேரங்களில் சில பேருக்கு பாக்கி கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் பணத்தோடு முன்னாடியே இங்கே விழுப்புரம் வந்துடுவேன். அப்போ திண்டிவனத்துலேருந்து வண்டி கிளம்புறப்போ அந்த கோச் விவரம்லாம் ஃபோனில் சொல்லிவிடுவார். நான் இங்கே விழுப்புரத்தில் ஏறி அவங்களுக்கு அந்த பாக்கியை கொடுத்துட்டு பண்ருட்டியில் இறங்கி திரும்ப விழுப்புரம் போயிடுவேன். பஞ்சு மாமாவுக்கு நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருச்சு. கண்கள் கலங்கியவராக அந்த பையனை முதுகில் தட்டி கொடுத்து அனுப்புகிறார். எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாத்துறதில்லை. நம்மை சுற்றியும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம்.